வணக்கம். மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு கல்வி நிலையங்களை நோக்கி பிள்ளைகள் வரத் தொடங்கியிருக்கிறார்கள். அரசாங்கம் நவம்பர் 1ஆம் தேதி பள்ளிகளை திறக்கலாம். வருகை என்பது கட்டாயமல்ல. பிறகு தீபாவளி முடிஞ்ச பிறகு கூட நம்முடைய கல்வியை தொடர்ந்து கல்வி நிலையங்களை திறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாக இருந்தாலும் 2020ஆம் ஆண்டு 21ஆம் ஆண்டு இந்த 2 ஆண்டுகளும் கல்வி நிலையங்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்தன. பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லவில்லை. ஆனால் கல்வி தொடர்ந்தது. எப்படி? அறிவியல் அதற்கு கை கொடுத்தது. நாம் இருந்த இடத்திலேயே இருந்து படிப்பதற்கு, இணைய வழியாக கல்வியை கற்றுத்தருவதற்கு ஆசிரியர்கள் தங்களுடைய செயல்பாட்டை செய்தார்கள். மாணவ மாணவியர் வீட்டில் இருந்தபடியே படித்தார்கள். அதற்கேற்றபடியாக அரசாங்கமும் அதிகமான கட்டுப்பாடுகளை வைக்காமல் அவர்களுக்கான தேர்வு தகுதிகளை எல்லாம் தந்தன. இதெல்லாம் நமக்கு கிடைத்த நேரத்தில் நாம் படித்து கொண்டோம். எப்படியாக இருந்தாலும் நாம் ஒரு புதிய அனுபவத்தை பெற இருக்கிறோம். வருகின்ற பிள்ளைகள் பள்ளிக்கூடம் என்றால் என்ன என்று தெரியாத சில பிள்ளைகள் இருக்கின்றன. ஏனென்றால் 2 ஆண்டுகளாக அவர்கள் வரவில்லை. புதிதாக சேர வேண்டும் என்று நினைப்பவர்கள் சேரவில்லை. 3ஆம் ஆண்டு இளங்கலை இளமறிவியல் படித்தவர்கள், அதேபோல் அறிவியல் மருத்துவம் படித்தவர்கள், பொறியியல் படித்தவர்கள் எல்லோரும் அவரவர் வீட்டிலேயே இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துவிட்டது. இப்போது மலர்களை நோக்கி வருகின்ற பட்டாம்பூச்சிகளின் போல பிள்ளைகள், மாணவர்கள், மாணவியர்கள் கல்வி நிலையங்களை நோக்கி வர தொடங்குகிறார்கள். இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். வீட்டில் இருந்தப்போ படிக்கலையா? படிப்பு வரலையா? நல்லா தானே வந்தது. என்ன தான் படித்தாலுங்க அனுபவம் என்று ஒன்று இருக்கு இல்லையா? அதை நம்ம பெற வேண்டாமா? இப்போ நான் என் அனுபவத்தை சொல்கிறேன். நான் பள்ளிக்கூடம் போகிற போது நான் போகிற தெருவில் இருக்கக்கூடிய அந்த கடைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டே போவேன். அப்புறம் ஊரை தாண்டி போவேன். குறிப்பாக வைகை ஆற்றை தாண்டி நான் படித்தேன். அப்போ அந்த ஆறில் தண்ணி வர்றதை பொறுத்து என்னுடைய உடைகளை நான் மாட்டிகிட்டு போவேன். நிறைய தண்ணியாக இருந்தால் சட்டையெல்லாம் கழட்டி அதை புத்தகத்தை அதில் சுற்றி தலையில் வச்சுக்கிட்டுலாம் போயிட்டு வருவேன். அப்போ நான் நீரை பார்க்குறேன், நிலத்தை பார்க்குறேன், ஆகாயத்தை பார்க்குறேன், சூரிய வெளிச்சத்தை அனுபவிக்கிறேன், பறவைகளை பார்க்குறேன். தினம் போகிறப்ப ஒரு தென்னை மரத்தினுடைய ஒரு புந்தில் கிளி முட்டையிட்டு குஞ்சு பிடிச்சிருக்கும். என் கூட வர்ற ஒருத்தன் சொல்லுவான், கட்டாயமாக இதில் ஒரு கிளி குஞ்சை கொண்டு போயிருண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதெல்லாம் பறந்து போயிடுச்சு. எத்தனையோ மலர்களை நாங்கள் பார்த்துக்கிட்டே போவோம். திடீர்னு போய் ஒருத்தர் என்ன பண்ணுவான், ஒரு மரத்தில் ஏறி புளிய மரத்தை அப்படியே புளியங்க உதுத்து 5-6 புளியங்க எடுத்து வந்துடுவான். அப்படியே போய் இதுக்குள்ளே போவோம். அப்போ பள்ளிக்கூடம் பூட்டிட்டு இருந்துச்சுன்னு வைங்க, பள்ளிக்கூடம் திறக்கலாடா அப்படிம்போம். கொஞ்ச நேரத்தில் அவர் வந்துடுவார். போய் 10 மணிக்கு பள்ளிக்கூடம்னா 9 மணிக்கே நாங்கள் போயிடுவோம். சில பேர் போன உடனே அந்த வகுப்பறைகளை கூட்டி சுத்தம் செய்வாங்க. வேலையாட்கள்லாம் இருப்பாங்க. இருந்தாலும் கூட என்னென்னா அதில் ஒரு பெரிய சந்தோஷம். இன்னொன்று அந்த போர்டை சரி பண்ணி உள்ளோர் உரியோர் வருகை தந்தோர் அப்படின்லாம் எழுதி வைக்கக்கூடிய அழகு. இன்னும் சில பேர் அன்னைக்கு தேவையான திருக்குறள் எழுதுவாங்க. எல்லாம் தெரிஞ்சோடனே அது பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா தண்ணீர் தெளித்து கோலம் போடுவாங்க. எல்லாம் முடிஞ்சோடனே அந்த காலை கடவுள் வாழ்த்து நிகழ்ச்சி ப்ரேயர் நடக்கும். அப்போ எல்லோரும் சேர்ந்து பாடுதல். முடிஞ்சோடனே தலைமை ஆசிரியரோ தமிழாசிரியரோ ஒரு அறிவுரை சொல்லுதல். பிறகு வகுப்புக்கு போகிறது. மத்தியானம் சாப்பாடப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது. உங்கள் வீட்டு சாப்பாடு நான், எங்கள் வீட்டு சாப்பாடு நீங்கள். இதில் சாப்பாடு கொண்டு வராத ஒரு பையன் இருந்தான்னா அத்தனை பேரும் சேர்ந்து அவனை சாப்பிட வைக்கிறது. அங்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, எல்லாமே வேறுபாடு இல்லாமல் இருந்தது. அதுவும் அந்த பள்ளிக்கூடம் முடிய போகிறப்ப அந்த மணி அடிக்கிற சத்தம் கேட்ட உடனே எந்திரிச்சு வீட்டுக்கு ஓடியாடுற அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, அது மாதிரி ஒரு சந்தோஷம். இவை எல்லாமே இந்த பேண்டமிக் டேஸில் பிள்ளைகள் இழந்திருந்தார்கள். அதுவும் அந்த கிரவுண்டில் ஓடி விளையாடக்கூடிய அந்த நிகழ்வும், ஆண்டு விழாக்களின் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பெருமையும், பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சத்தமாக பேசுகிறக்கூடிய ஒரு ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிற வார்த்தைகளும், இதெல்லாம் அந்த பள்ளியில் போய் கல்லூரியில் போய் படிக்கிற போது நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள்.
இந்த அனுபவங்களை மீண்டும் பெற இருக்கிறார்கள் பிள்ளைகள். அனுபவத்தின் மூலமாக நிறைய செய்திகளை கற்றுக்கொள்ள முடியும். ஆசிரியரிடத்தில் படிக்க வேண்டும், ஆசிரியரையும் படிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அதனை படித்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இனிமேல் உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி வருகின்ற மாணவ மாணவியரை பிள்ளைகளை வரவேற்போம். வரவேற்று அவர்களை வாழ்த்துவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.